ரமலானுடைய மாதத்தில் இரவில் இறங்குச்சான், பகல்ல இறங்குச்சான்? இரவில் இறங்கியது. அந்த இரவை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் என்ன சொல்கிறான்? பாக்கியம் நிறைந்த இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த வேதம், பாதுகாக்கப்பட்ட இந்த வேதம் தன்னைத்தானே நிரூபிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சான்றுகளை, கேள்விகளை, அறைகூவல்களை இந்த மனித சமுதாயத்திலே விடுகிறது. இது போன்று ஒன்று கொண்டு வர முடியுமா? 10 அத்தியாயத்தை கொண்டு வர முடியுமா? ஒரு அத்தியாயத்தை கொண்டு வர முடியுமா? ஒரே ஒரு செய்தியை உங்களால் கொண்டு வர முடியுமா? கொண்டு வந்தால் நாங்களும் சேர்ந்து பின்பற்றுறோமே. அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடமிருந்தாவது இந்த வேதம் அருளப்பட்டால் நிறைய முரண்பாடுகளை நீங்கள் காண்பீர்கள். இதை நானே இறக்கினேன், நானே பாதுகாப்பேன், நானே இறக்கினேன், நானே பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற இந்த சத்திய வேதத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமையை தவறாமல் நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக செய்தாக வேண்டும். இது திருக்குர்ஆனை குறித்துள்ள ஒரு சில விவரங்கள். அடுத்தது, நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், திருக்குர்ஆன் புத்தக வடிவத்தில் அருளப்பட்டதா, எழுத்து வடிவத்தில் அருளப்பட்டதா, மூசா நபிக்கு கொடுத்ததை போல, அல்லது ஒளி வடிவத்தில் அருளப்பட்டதா? ஒளி வடிவத்தில், பேச்சு வடிவத்தில் தான் திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. இதற்கு இஸ்லாமிய வழக்கில் வஹி என்று சொல்லுவோம். வஹி என்று சொன்னால் அதனுடைய அர்த்தத்தை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். வஹி என்றால் என்ன? வஹி என்றால் ஒட்டுமொத்த அறிஞர் பெருமக்களும் அந்த வஹி என்பதற்கு சொல்லுகிற ஒரு பொருள் என்னவென்றால், யாருக்கும் தெரியாமல் யாரோடு உரையாடுகிறோமோ அவர் மட்டும் புரிகிற விதத்தில், அருகில் யார் இருந்தாலும் யாருக்கும் தெரியாது, பக்கத்தில் நெருக்கமாக இருந்தாலும் தெரியாது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி ஆயிஷாவுடைய வீட்டில் இன்னும் மடியில் தலை வைத்து படுத்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம் வஹி வந்திருக்கு. அதை அறிஞர்கள் அதை வகைப்படுத்துகிறார்கள். வஹி என்கிற அந்த வாசகத்தை அருகில் யார் இருந்தாலும் அவர்களுக்கு தெரியாது. யாரோடு இறைவன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறானோ அவர்கள் மட்டுமே தெரியக்கூடிய விதத்தில் வேகமாகவும் ரகசியமாகவும் நடைபெறுகிற உரையாடலுக்கு பெயர்தான் வஹி என்பது. இறைவன் யாரோடு உரையாட நினைக்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது ரகசியமாக இருக்கும், வேகமாக இருக்கும் என்று இமாம்கள் வஹி என்கிற வார்த்தையை வகைப்படுத்துகிறார்கள். ஒரு நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்லி வைத்திருந்தார், உமர் அவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்னைக்காவது வஹி வரும்போது என்னை கூட்டிட்டு போய் நீங்க காமிங்கன்னு சொன்னார். அந்த அடிப்படையில் புகாரில் வருகிற ஒரு செய்தி, திரும்ப என்னை தொடர்பு கொண்டு அந்த எண்ணெய் நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும், ஹதீஸ் எண்ணெய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேலாடையை தலையிலே போட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டு வந்த ஒரு சந்தர்ப்பம். பேசிக்கொண்டே இருந்தார், திடீரென பேச்சை நிப்பாட்டி விட்டார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த யார் வஹி இறங்குகிற போது அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்க வேண்டும் என்று பிரியப்பட்டாரோ அவரை அழைத்து கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மேலாடையை கொஞ்சம் தூக்கி அந்த வஹி இறங்குகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார் என்று காண்பித்த செய்தி புகாரில் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வஹி வரும்போது எவ்வளவு பெரிய குளிரான நேரமாக இருந்தாலும் உடலெல்லாம் வியர்க்க ஆரம்பிக்கும். இறைவனுடைய வார்த்தை வஹி என்பது அது மிகுந்த கனமுடையது, சாதாரணமானதல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கும் போது அந்த வஹி வந்தால் ஒட்டகம், நின்று கொண்டிருந்த ஒட்டகம் கீழே படுத்து விடும், அதால கூட தாங்க முடியாது. மனைவிமார்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுடைய தொடைகளின் மீது படுத்துக் கொண்டிருக்கும் போது தலை வைத்து வஹி வந்தால் அந்த அழுத்தத்தின் காரணமாக எங்களுடைய கால்கள் எல்லாம் முறிந்து போய் விடுமோ என்று நாங்கள் எண்ணுகிற அளவுக்கு கனமாகிவிடும். அப்ப வஹி என்பது சாதாரணப்பட்டதொன்றல்ல. அதற்கு அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 2 முறை பக்குவப்படுத்தினான்னு பார்க்கிறோம். ஒன்று, மேராஜுடைய பயணத்திற்கு முன்னதாக நெஞ்சை பிளந்து ஜம்ஜம் தண்ணீரால் தங்கத்தட்டில் வைத்து அந்த உள்ளம் கழுவப்பட்டு திரும்ப பொருத்தப்பட்டது, உறுதிப்படுத்துகிறான் அல்லாஹு தாலா.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் முதலில் உறுதிப்படுத்துகிறான், தன்னுடைய வகியை தாங்குகிற வகையில். எல்லோராலும் தாங்க முடியாது. ஒரு செய்தி ஹாக்கிம் என்கிற நபிமொழி தொகுப்பிலே நீங்கள் பார்க்கலாம். வானவர்களுக்கெல்லாம், அதிலும் குறிப்பாக வானவர்களில் தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்தான் வானவர்களுக்கெல்லாம் தலைவர். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே இருந்து வகியை பெற வேண்டுமானால் அவருக்கென்று ஒரு எல்லை உண்டு. எல்லா வானவர்களுக்கும் ஒரு எல்லை, ஆனால் இவருக்கு கொஞ்சம் கூடுதல் அல்லாஹு தாலா தன்னோடு நெருக்கமாக வரக்கூடிய ஒரு எல்லையை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். அதை நீங்கள் எங்கே தெரியுமா பார்க்கலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுடைய பயணத்தில் நீங்கள் பார்க்கலாம். 7 வானங்களையும் தாண்டி சித்ரத்துல் முன்தஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் வந்ததும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், தூதரே, இதற்கு மேல் வருகிற அனுமதி எங்களுக்கு கிடையாது. யார் சொன்னா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அங்கிருந்து தான் அல்லாஹ்விடமிருந்து செய்தியை அவர் பெறுவார். அல்லாஹு தாலா ஒரு வகியை, ஒரு இறை செய்தியை தூதருக்கு கொண்டு போய் சேர்க்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தால் என்ன நடக்கும்னு யாருக்காவது தெரியுமா? எல்லா மலக்குமார்களும் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அல்லாஹு தாலா ஒரு செய்தியை சொல்ல போகிறான் என்றால் அந்த கணப்பரிமாணத்தால் எல்லா வானவர்களும் மயக்கமுற்று விழுந்து விடுவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த செய்தியை வாங்கி கொண்டு வரும்போது எல்லா வானவர்களும் கேட்பார்கள், அல்லாஹ் என்ன கூறினான்? உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டான், அல்லாஹ் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டான். பொதுவாக நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வகியை கொண்டு வருகிற ஒரு தூதர் என்று மட்டும் நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வகியை கொண்டு வருவதை போலவே இறை விசுவாசிகளோடும் தொடர்பு வைக்கக்கூடியவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இறை விசுவாசிகளோடும் தொடர்பு வைப்பார், தூதர்களோடும் தொடர்பு வைப்பார். அவரின் மூலம் அல்லாஹு தாலா வகியையும் அனுப்புவான், அவரின் மூலம் இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹு தாலா நற்செய்தியும் சொல்ல வைப்பான். இறை விசுவாசிகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நேசிக்கவும் அல்லாஹ் சொல்லுவான். கேட்டீங்களா நபிமொழி? உதாரணத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா அவருடைய வீட்டில் இருக்கும்போது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹு சமைத்து உணவுப் பொருளை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கே வந்து, யா ரசூலல்லாஹ், அதோ வருகிறாள் கதீஜா அவர்கள், அவர்களுக்கு என்னுடைய சலாமை சொல்லுங்கள். பார்த்தோமா, கேள்விப்பட்டிருக்கோம் ஹதீஸ், அவருக்கு என்னுடைய சலாமை சொல்லுங்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஹி கொண்டு வருகிற தூதர் மட்டுமல்ல, இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ்வுடைய அனுமதியோடு சலாம் சொல்ல வருகிற ஒரு தூதர். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பிரசித்தி பெற்ற நபித்தோழர், அவருடைய உரையை நம்ம சீடிகளில் நீங்க வாங்கி கேட்கலாம். அவர் மொத்தா போனார். அவருடைய மரண செய்தியை சொல்ல வந்தவர் யார் தெரியுமா? இதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யா ரசூலல்லாஹ், பூமிக்கு மேல் வாழ்ந்து கொண்டிருந்த மிகச்சிறந்த ஒரு அடியார் இன்றைக்கு இறந்து போய்விட்டார். அந்த மரண செய்தியை சொல்லவும் வந்தார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹு தாலா ஒரு அடியானை நேசித்தால், அல்லாஹு தாலா ஒரு அடியானை நேசித்தால் அல்லாஹ் முதலில் யாரை அழைத்து சொல்லுவான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைப்பான். ஜிப்ரீலே, பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னாருடைய மகன் இன்னாரை நான் நேசித்து விட்டேன், நீங்களும் அவரை நேசியுங்கள். அவர் நேசிப்பார். உடனே அவர் வானலோகத்தில் இருக்கிற வானவரிடத்திலே வந்து ஒரு அறிவிப்பு செய்வார், அல்லாஹ் இந்த அடியானை நேசித்து விட்டான், நானும் அந்த அடியானை நேசித்து விட்டேன், நீங்களும் அந்த அடியானை நேசியுங்கள். இப்படி அல்லாஹ் நேசித்தால், ஜிப்ரீல் நேசித்தால், வானவர்கள் நேசித்தால், பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களும் அந்த அடியானை நேசிக்க ஆரம்பிப்பார்கள். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறை விசுவாசிகளை நேசிக்கக்கூடியவர். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அனுமதியோடு சலாம் சொல்லியிருக்கிறார், மரண செய்தியை சொல்லியிருக்கிறார். வஹி மட்டும் கொண்டு வருகிற தூதர் அல்ல, போர்க்காலங்களில் போர்க்கவசம் அணிந்து போர் வீரராக கூட இருந்திருக்கிறார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்போ ஜிப்ரீல் என்று சொல்லும்போது அவர் வஹி கொண்டு வருகிற வானவர் என்று மட்டும் நினைத்து விடக்கூடாது. வானவர்களில் பலதரப்பட்ட வானவர்கள் உண்டு. ஆனால் இவருக்கு மட்டும் அல்லாஹு தாலா 600 ரெக்கைகளை கொடுத்திருக்கிறான். இவர் வானவருடைய தலைவர்,
600 ரெக்கைகளை அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அவரின் மூலம்தான் அல்லாஹு தாலா இறை செய்தியை இந்த தூதருக்கு கொடுத்து அனுப்பினான். இறை செய்தி 2 வகைப்படும். ஒன்று, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நேரடியாக அந்த செய்தி வரும். இரண்டாவது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனித தோற்றம் உருவெடுத்து வந்து நிறைய செய்தியை தூதருக்கு சொல்லுவார். இப்படி ஜிப்ரீல் என்கிற தூதரோடு, வானவரோடு, இறை தூதரோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக தொடர்பு வைத்து வகி வரும், நேரடி தொடர்பு. இரண்டாவது வகி வரும், உள் உணர்வு, உள்ளத்தில் அல்லாஹ் போடுவான். அது தூதரின் மூலம் வராது, அல்லாஹ் நேரடியாகவே உள்ளத்தில் போடுவான். ஆகவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்றை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, மகனே நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன், உம்மை அறுத்து பலியிடுவதாக. வசனம் பார்த்தோமா இல்லையா குர்ஆன்ல? இப்ராஹிம் நபி தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதாக ஜிப்ரீல் வந்து சொல்லல, நான் உறங்கும் போது கனவு கண்டேன். உறங்கும் பொழுதும் உள் உணர்வின் மூலமும் அல்லாஹு தஆலா வஹி அனுப்புவான், ஜிப்ரீல் மூலமும் அல்லாஹு தஆலா வஹி அனுப்புவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஜிப்ரீல் அல்லாமல் உள் உணர்வின் மூலம் மறைமுகமாக வருகிற அந்த வஹி எனக்கு மிகுந்த கஷ்டத்தை ஏற்படுத்தி தருகிற, மிகுந்த பாரத்தை ஏற்படுத்துகிற செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியிலே வஹியுடைய பாடத்திலே நீங்கள் பார்க்கலாம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிற இந்த வஹிதான் இறை செய்தி என்று சொல்லப்படும். அந்த இறை செய்தி தான் எழுத்து வடிவில் பாதுகாக்கப்படும். அந்த இறை செய்தி தான் ஓசை வடிவில் தொழுகையின் பொழுது இறங்கிய உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொல்லுகிற வஹிதான் இந்த வஹிகள் எல்லாம். அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனோடு அந்த மக்கள் வைத்திருந்த அந்த தொடர்பை சுப்ஹானல்லாஹ் ஒரு சில நபிமொழிகளை படித்து பார்க்கும்போது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம், எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம். உதாரணத்துக்கு ஒரு முக்கியஸ்தர்னு வைங்களேன், ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர், ஒரு முதலமைச்சர், ஒரு பிரதமர், ஒரு தொண்டனை பேர் சொல்லி கூப்பிட்டா அவன் நிலைமை எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? ஒரு முதலமைச்சர் ஒரு 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 1,00,000 பேர் திரண்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் பேர் சொல்லி இப்படி கூப்பிடுறாருன்னு சொன்னா ஒரு அந்தஸ்துக்குரியவர், ஒரு மரியாதைக்குரியவர். அப்படி பேர் சொல்லி கூப்பிட்ட உடனே அவர் ரொம்ப பூரிப்படைஞ்சிருவார். மனிதன் மதிக்கக்கூடிய ஒரு மனிதன் இப்படி பேர் சொல்லி கூப்பிட்டாலே சந்தோஷப்படுறான்னு சொன்னா, அல்லாஹு தஆலா பேர் சொல்லி கூப்பிட்டான், அல்லாஹு தஆலா பெயரை குறிப்பிட்டு ஒரு செய்தியை சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு மதிப்புமிக்க ஒரு காரியம். அதை பெற்றார்கள் அந்த சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு சபையிலே அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அமர்ந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் வஹி எழுதுகிற தோழரும் திருக்குரானை மனனம் செய்கிற அந்த வரிசையில் இருக்கிற அந்த தோழராகிய உபை பின் கலப் என்கிற அந்த தோழரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அழைத்தார்கள். உபை பின் கலபே, எனது அருகிலே வாருங்கள். வந்தார். வந்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யகுனில் லதீன கஃபரு என்கிற அந்த 98வது அத்தியாயத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் ஓத ஆரம்பித்தார்கள். ஓதுகிற வரை மௌனமாக இருந்து கேட்ட உபை பின் கலப் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், இத்துணை பேர் இந்த சபையில் இருக்கும்போது என்னை மட்டும் உங்களுக்கு அருகிலே அமர்த்தி குறிப்பிட்ட இந்த அத்தியாயத்தை ஓத நான் கேட்க என்ன காரணம் யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இப்பொழுதுதான் வஹி வந்தது, உம்மை அழைத்து இந்த அத்தியாயத்தை ஓதச் சொல்லி அல்லாஹ் சொன்னான். உம்மை அழைத்து இந்த அத்தியாயத்தை ஓதச் சொல்லி அல்லாஹ் சொன்னான். உபை பின் கலப் அவர்கள் சொன்னார்கள், நான் அந்த ஹதீஸ் அவர் தான் அறிவிக்கிறாரு, என்னுடைய கண்களெல்லாம் குளமாகிவிட்டது, தாடி நினைக்கிற அளவுக்கு நான் அழுதேன். யா ரசூலல்லாஹ், எனது பெயரை அல்லாஹ் சொன்னானா? திரும்ப கேட்கிறார்கள் அவர்கள், எனது பெயரை அல்லாஹ் குறிப்பிட்டானா? ஆமாம், அல்லாஹ் குறிப்பிட்டான். உபை பின் கலப் அவர்களை அழைத்து இந்த அத்தியாயத்தை ஓதுங்கள், அல்லாஹ் சொன்னான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளிலே பார்க்கிறோம். குர்ஆனோடு அந்த மக்கள் அவ்வளவு தொடர்புடைய மக்களாக இருந்தார்கள். குர்ஆனோடு அந்த மக்கள் அவ்வளவு தொடர்புடைய மக்களாக இருந்தார்கள். வஹிக்காக வேண்டி அழுத ஒரு பெண்மணி உண்டு. யாருன்னு சொல்ல முடியுமா உங்களால்? வஹிக்காக வேண்டி அழுத ஒரு பெண்மணி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொத்தம் 3-4 பேர்கள் உண்டு அல்லாஹ்வுடைய ரசூலை வளர்த்து ஆளாக்கிய பங்குல.
ஒன்று, ஒரு உண்மையான தாய் ஆமினா. மரணத்திற்கு பிறகு ஆமினா உயிரோடு இருக்கும் பொழுதும் கூட ஹலீமா கொஞ்சம் பால் கொடுத்து வளர்த்தார்கள். அவருடைய மரணத்திற்கு பிறகு ஐம் என்கிற ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி வரை வளர்த்து ஆளாக்கினார்கள். அந்த ஐம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தாய்க்கு பின் தாய் என்று மனமாற சொல்லுவார்கள். அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் சொல்லுகிறார்கள், முக்கியமான ஆலோசனை நாங்கள் செய்து கொண்டிருப்போம். அரசு நடவடிக்கை சம்பந்தமான முக்கியமான ஆலோசனை நாங்கள் செய்து கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் ஐம் அவர்கள் அந்த பள்ளிக்கு வெளியே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னிலையில் வந்து நின்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஓடி போய் அவர்களுக்கு முன்னிலையில் மிக மிக பணிவாக அல்லாஹ்வுடைய ரசூல் நின்று அவர் சொல்வதை கூர்ந்து கவனித்துவிட்டு வந்துவிட்டு சொல்லுவார்கள், ஐம் என்னுடைய தாய்க்கு பின் தாய், ஐம் என்னுடைய தாய்க்கு பின் தாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மௌத்து முடிந்த உடனே அபூபக்கர் அவருடைய ஆட்சி பொறுப்பேற்ற உடனே உமர் அவர்களை அழைத்து ஐம் அவர்களை பார்த்து வருவோம் என்று சொல்லி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு தாய் அல்லவா, தாய்க்கு பின் தாய் அல்லவா, பார்த்து வருவோம் என்று சொல்லி ரெண்டு பேரும் ஐம் அவர்களை பார்க்க போறாங்க. போன அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இவங்க கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து நினைச்சாமா நீங்க அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. இந்த அம்மா சொன்னாங்க, மரணத்தை நினைத்து நான் அழவில்லை, அல்லாஹ் உன்னதமான அந்தஸ்தை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுத்து விட்டான். நான் வஹியை நினைத்து அழுகிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் என்றைக்கு மரணித்தாரோ அதோடு வஹி நின்று விட்டதே. அல்லாஹ்வுடைய ரசூல் உயிரோடு இருந்திருந்தால் வஹி வந்து கொண்டிருக்கும். நம்மையெல்லாம் அழைத்து அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ் இதை சொல்லுகிறான், அல்லாஹ் இதை உங்களிடத்தில் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறான், அல்லாஹ் அவரை சொர்க்கவாசி என்று சொல்லிவிட்டான், அல்லாஹ் இதை செய்ய சொல்லுகிறான், அல்லாஹ் அதை செய்ய சொல்லுகிறான் என்றெல்லாம் வஹி வரும்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிக் கொண்டிருப்பாரே, அந்த வஹி நின்று விட்டதை நினைத்து நான் அழுகிறேன் என்று அழுதவர் யாரு? ஐம் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களுடைய பெயரெல்லாம் நாம் நினைவு கூறணும், யாருக்குமே தெரியாது. அதே போல வஹிக்காக வேண்டி அழுதவர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லோரும் சந்தோஷமா இருந்தாங்க அரஃபாவுடைய நாள்ல. எதற்காக வேண்டி சந்தோஷமா இருந்தாங்க? இந்த 5வது அத்தியாயம் 3வது வசனம் இறங்குச்சு பாருங்க. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன், என்னுடைய அருளை நான் பூரணமாக்கி விட்டேன் என்கிற ஆயத்து இறங்கிய உடனே இந்த தூதரின் மூலம் அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டானே என்று சொல்லி அரஃபாவுடைய நாளில் இருக்கிற சஹாபாக்கள் எல்லாம் ஒருவர் இனி ஒருவரை கட்டு தழுவி முத்தமிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. தனிமையில் இருந்து கொண்டு அழுதார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரில் வருகிற செய்தி. இந்த மூத்தவருக்கு என்னானது? சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாளில் ஏன் அழுகிறீர்கள்? அல்லாஹ் நம்முடைய மார்க்கத்தை இந்த தூதரின் மூலம் முழுமையாக்கி வைத்து விட்டானே. இந்த வசனம் இறங்கிய இந்த நாளில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் அழ வேண்டிய காரணம் என்ன? உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் என்ன சொன்னான் அந்த ஆயத்தில்? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு இந்த மார்க்கத்தை நான் பூரணமாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் இனி வஹி வராது. அல்லாஹ் மார்க்கத்தை பூரணமாக்கி விட்டால் இனி வஹி வராது. வஹி வந்தால் தானே அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மோடு இறை செய்தியை பரிமாறிக்கொண்டே இருப்பார். அந்த வஹி நின்று விட்டதை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னவர்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நாவிலே இருந்து ஒரு வசனத்தை கேட்டால், பகலிலே கேட்டால், அடுத்த பகல் வருவதற்குள் மதீனா முழுக்க அந்த வசனம் நடைமுறைப்படுத்தப்படும். ஃபஜ்ருடைய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவிலே இருந்து ஒரு சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டால் அடுத்த ஃபஜ்ருக்குள் குடும்பமாக அந்த வசனம் நடைமுறைப்படுத்தப்படும். திருக்குர்ஆன் 1400 வருஷங்களையும் தாண்டி இன்றைக்கு நம்முடைய கையிலே உண்டு. எத்துணை வசனங்கள் நம்முடைய குடும்பங்களில் உயிரோட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எத்தனை வசனங்களோடு நாம் தொடர்பு வைத்திருக்கிறோம், எத்தனை முறை குர்ஆனோடு நாம் தொடர்பு வைத்திருக்கிறோம். சஹாபாக்கள் எல்லாம் குர்ஆனை கையில் எடுத்தா ஓதும் போது அழுவார்கள் ஹதீஸ்ல பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்ல கேட்டால் சுஜூதிலே அழுதவர்களாக அவர்கள் விழுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அந்த கனப்பரிமாணம் இந்த முஹம்மதுடைய வார்த்தை அல்ல, இது ஹதீஸ் அல்ல, இது சாதாரண வரலாற்று புத்தகம் அல்ல. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். இது நேரான ஒரு வேதம், சத்திய வேதம், முத்தகீன்களுக்கு வழிகாட்டக்கூடிய வேதம் என்று படிக்கும்போது இது அல்லாஹ்வுடைய பேச்சு.
இது அல்லாஹ்வுடைய கலாம், இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் என்கிற பயத்தோடு படித்து பாருங்கள். நம்மையும் அறியாமலேயே நம்முடைய கண்களிலே கண்ணீர் வரும். மறுமையை பற்றி பேசினால், ஈமானை பற்றி பேசினால், தக்வாவை பற்றி அல்லாஹ் பேசினால் கண்களெல்லாம் குளமாகிவிடும். அதுதான் சஹாபாக்களுடைய பண்புகளாக இருந்தது. ஆக இந்த வகுப்பில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பாடம், ஒரு வகுப்பில் எத்தனை பேர்கள் கலந்து கொண்டார்கள் என்பது முக்கியமல்ல, எத்தனை பேர்கள் கூர்ந்து கவனித்து சிந்தித்து வாழ்க்கையில் பின்பற்றினார்கள் என்பதுதான் முக்கியம். எல்லோரையும் அல்லாஹு தாலா பின்பற்றுகிற மக்களாக அல்லாஹ் ஆக்க வேண்டும். ஃபபஸ்ஸிர் இபாதியல்லதீன யஸ்தமியூனல் கௌல ஃபயத்தபியூனல் ஹஸனா. சொல்லப்படுகிற விஷயத்தை கூர்ந்து கவனித்து நல்லவை இருந்தால் யார் அதை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நற்செய்திக்கு உரியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்க வேண்டும். திருக்குரானுடைய அந்த மகத்துவம், அந்த திருக்குரானுடைய அந்த மாண்பு, திருக்குரானுடைய சிறப்பு, சொல்லப்பட்ட வசனங்களை எல்லாம் நீங்கள் குறிப்பெடுத்திருப்பீர்கள். உங்களோடு மட்டும் இந்த வசன எண்களை நிறுத்தி கொள்ளாமல் நண்பர்களுக்கு பரிமாறுங்கள், குடும்பத்தார்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற சகோதரன் சகோதரி, தாய் தந்தை, இன்றைக்கு நடந்த வகுப்பில் இவ்வளவு வசனங்கள் சொல்லப்பட்டது. அல்லாஹு தாலா குரானை குறித்து எவ்வளவு சிலாகித்து சிறப்பித்து சொல்கிறான். தன்னைத்தானே நிரூபிக்கக்கூடிய வசனம், இறக்கப்பட்ட மாதம், இறக்கப்பட்ட இரவு, அதை கஷ்டப்பட்டு தொகுத்த சஹாபாக்கள், இவ்வளவு சிரமப்பட்டு நம்முடைய கையில் அந்த வேதம் இன்றைக்கு நம்முடைய கையில் மிக மிக இலகுவாக வந்திருக்கிறது. நான் சொன்னதைப் போல குரான் வேண்டுமானால் ஒரு 300 ரூபாய் செலவு செய்தால் கிடைத்துவிடும். அன்றைக்கெல்லாம் பக்கம் பக்கமாக இருந்து வெளிச்சம் இல்லாமல் விளக்கின் முன்னிலையில் இருந்து பல சஹாபாக்கள் எழுதிய கண்களை இழந்திருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? நிறைய சஹாபாக்கள் இறுதி கட்டத்தில் கண்களை இழந்திருக்கிறார்கள். நிறைய இமாம்கள் இறுதி கட்டத்தில், புகாரி இமாம் அவர்களை போல எல்லாம் இமாம்கள் மரணிக்கிற நேரத்தில் கண்களை இழந்திருக்கிறார்கள். படித்து எழுதி கஷ்டப்பட்டு. இன்றைக்கு புகாரி என்கிற நபிமொழி 7 பாகம் இன்றைக்கு தமிழிலே வெளிவந்திருக்கிறது. சிறிய ஒரு தொகை செலவழித்தால் நம்முடைய வீட்டுக்கு அந்த புகாரி வந்துவிடும். அவருடைய வாழ்க்கை வரலாறு யாருக்காவது தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபட்ட இமாம்களுடைய வாழ்க்கை வரலாறை நினைவு கூற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதனுடைய ஈமானுக்கு நல்லது, நம்முடைய நேர்வழிக்கு நல்லது, நம்மை அதிகம் அமல் செய்ய தூண்டுகிற வரலாறு. அவர்கள் இவ்வளவு பெரிய தியாகம் செய்து இந்த மண்ணில் வாழ்ந்த அந்த வரலாறு இந்த மனித சமுதாயத்தில் யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிந்து கொண்டால்தான் இஸ்லாத்திற்கு நம்முடைய பங்களிப்பு என்ன என்கிற ஒரு முடிவை கட்டாயம் நாம் ஒவ்வொருவரும் எடுப்போம். ஆகவே எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துகிற நன்மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹு தாலா மறுமை நாளில் திருக்குரான் மக்களுக்கு சான்று பகரும் என்று அல்லாஹ்வுடைய ரசூலின் மூலம் சொல்ல கேட்ட நபிமொழிகளை அறிந்தவர்கள் நாம். சூரத்துல் பக்ரா, சூரத்து ஆல இம்ரான், சூரத்துல் கஹ்ஃப் போன்ற அத்தியாயங்கள் எல்லாம் மேக கூட்டங்களைப் போல, பறவை கூட்டங்களைப் போல திரண்டு வந்து, யா அல்லாஹ் நாங்கள் தான் குர்ஆன், யா அல்லாஹ் நாங்கள் தான் குர்ஆன், இந்த அடியான் ஓதினான், பாதுகாத்தான், அதன்படி நடந்தான், பிற மக்களுக்கும் எடுத்து சொன்னான் யா அல்லாஹ். ஆகவே குர்ஆன் ஆகிய எங்களுடைய பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள் என்று திருக்குர்ஆன் மறுமையில் இறை விசுவாசிகளுக்கு சான்று பகரும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அந்த வேதத்தோடு அதிகம் தொடர்பு வைத்து அந்த வேதம் நம் அனைவர்களுக்கும் சான்று பகருகிற வேதமாக, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அந்த வேதம் நம் அனைவர்களுக்கும் சான்று பகரும் வேதமாக அமைய நாம் ஒவ்வொருவரும் பாடுபடுவோம் என கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.